தாவேகா கட்சியுடைய விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டிற்கு முன்னதாக தளபதி விஜயுடைய அரசு வருகையை பெரிதும் வரவேற்ற நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆகிய 2 பேருமே இப்போது விஜய் சார பெரிய அளவில் எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல தொடர்ச்சியாக பல விஷயங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களின் வாயிலாக வெளியிட்டு வரும் நம்ம விஜய் அவர்கள் நேற்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்துல ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. அதுல பெண்களுடைய முன்னேற்றம் 300 காலத்துல இருந்ததை விட தற்பொழுது நம்பிக்கை அளிக்கும் வகையில உயர்ந்து வந்தாலுமே இந்த காலகட்டத்திலுமே பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கா. பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் தினந்தோறுமே நிகழ்ந்து வரும் விஷயங்கள் பெரிய அளவுல துயரமளிக்குது. ஆகவே பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பெறப்படும் புகார்களுக்கு ஒரு தனி இணையத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த யோசனையை தெரிவித்ததை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்த இந்த சர்வதேச தினத்துல நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தற்போது ஆளும் கட்சியான திமுக ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது அதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து வருவதாகவும் கூடிய விரைவிலேயே அதற்கான அறிவிப்புமே வெளியாக கூடுமா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.